மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நம்மளோட உணர்வுகளையும் ஆசைகளையும் ஒரு தொடர் எண்ணமா நம்ம கான்சியஸ்க்கு புரிய வச்சு, இதுதான் என்னோட ஆசை, இதுதான் என்னோட குறிக்கோள், என்னோட வாழ்க்கை இது மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத நம்மளுடைய கான்சியஸ்க்கு தெளிவா புரிய வச்சு நம்மளுடைய கனவு வாழ்க்கையை நிஜமாக்குறது தான் மேனிஃபெஸ்டேஷன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு இல்லை இப்பதான் அந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு என்னோட பழைய வீடியோஸ் போய் பாருங்க. ஈர்ப்பு விதியை பத்தி நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பதான் உங்களுக்கு நான் என்ன பேசுறேன் அப்படின்றத இந்த வீடியோட நீங்க ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட கான்சியஸ்க்கு ஃபர்ஸ்ட் நான் என் கோலை தெளிவா புரிய வச்சிட்டேனா அப்படின்றதே டவுட்டா இருக்கும். நம்ம கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வச்சிருப்போம். பட் அது ஒரு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய கோலா அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, அதோட புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட எண்ணம் போல் வாழ்க்கை. இதை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும்னு தேவையில்லை. எண்ணம் போல் வாழ்க்கை அவ்வளோதான் மேனிஃபெஸ்டேஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்க போகுது. நிறைய பேர் சொல்லுவோம், நான் பாசிட்டிவா தான் நினைக்கிறேன், பட் எனக்கு நடக்கிறது எல்லாமே நெகட்டிவா தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வரும். அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி பண்ணுறது மூலமாக இப்போ உடனே நான் அஃபர்மேஷன் கேட்குறேன் அண்ட் நிறையா இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு ஏன் இந்த எதிர்மறையான எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லலாம். இது உடனே உங்களோட இப்போ உங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்குது அப்படின்னா, 20 வயசு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க இல்லை இன்னும் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு, இது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. நம்மளை சுற்றி நிறையா விஷயம் இருக்குது. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் நம்ம கற்றுக்கிட்டது அண்ட் நம்ம ஃபேமிலியில் வளர்க்கப்பட்ட விதம் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இதோட படிப்பினை மட்டும்தான் நம்ம கான்சியஸ்க்கு தெரியுமே தவிர, இதுக்கப்புறம் நம்ம பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சியும் நம்ம செய்யணும். நம்மளுடைய ஃபுல் கான்சியஸ்க்கு நான் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக காட்டணும். பட் இந்த 20 வருஷத்தோட ஒரு படிப்பினை உடனே அந்த கான்சியஸ்க்கு காட்ட விடாது. இல்லை உனக்கு இப்படிதான், இவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட ஃபேமிலி இப்படிதான், இதை வச்சுட்டு நம்ம எப்படி அந்த ஒரு பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்சியஸ் நெகட்டிவான தாட்ஸை நிறையாவே கொண்டு வரும். ஸோ இந்த நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் நான் மீறி நான் பாசிட்டிவாக இருந்து என்னோட கான்சியஸ்க்கு ஒரு விஷயம் வேணும், இல்லை என்னோட கோல் இதுதான், அதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம கன்சிஸ்டன்சியாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நம்ம நிறையா பேருக்கு கோல் இருக்கும், அதுக்கான ப்ராக்டிஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்பயுமே நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன பண்ணுவோம், நான் ஜிம்முக்கு போகணும், என்னோட உடம்பை குறைக்கணும் இப்படின்ற மாதிரி தாட்ஸ் நிறையா பேருக்கு இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த உந்துதல் இருக்கும்போது ஒரு 7 days போவோம், இல்லை சில பேர் 1 month போவோம், 2 months கூட போவோம். பட் ஒரு சில கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு இருக்காது. கண்டிப்பாக நிறையா பேர் ஒரு 100% போனோம் அப்படின்னா அதில் ஒரு 70% பீப்புள் ட்ரா பண்ணுவோம். 30% பீப்புள் அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் எனக்கு என்னோட கோல் இருக்குது, பட் அதோட கன்சிஸ்டன்சி எனக்கு இருக்க மாட்டேது, அதை என்னால் அச்சீவ் பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ருட்டீனில் நிறையா சேஞ்சஸ் வரும். நம்ம வாழ்க்கையிலையுமே நம்மளுடைய வேலையிலையுமே சரி, இல்லை நம்ம ஃபேமிலியிலையுமே நிறையா சேஞ்சஸ் வரும்போது கண்டிப்பாக அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஒரு கோலுக்கு ஒரு ரொட்டீனில் கரெக்டாக போயிட்டுருப்போம், ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாகவே அந்த கோல்லேருந்து வெளியே வந்துடுவோம். இது மாதிரி நம்ம கோல்லேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு நிறையா சுச்சுவேஷன் வந்துட்டே தான் இருக்கும். பட் அந்த சுச்சுவேஷனையும் தாண்டி நான் என்னோட கோல் எப்படி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே உங்கள் கோலை நீங்கள் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு வீடு வேணும், என்னோட கான்சியஸ்க்கு நான் எனக்கு வீடு தான் வேணும்னு நான் சொல்லிட்டேன், இது நான் ஒரு தடவை அதுக்கு உணர்த்தினா பத்தாதா, எதுக்கு நான் டெய்லி சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா பேருக்கு டவுட் வரும். ஓகே, இப்போ நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியா, எனக்கு வீடு அப்படின்னு சொன்னால் மட்டும் எனக்கு முன்னாடி வீடு வந்துடுமா? கிடையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கணும். உங்கள் வீடு எங்கே இருக்கணும், நீங்கள் ரெஸ்டாரண்ட் வாங்க போகிறீங்களா, இல்லை வில்லாவாக எடுக்க போகிறீங்களா, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் போக போகிறீங்களா, இப்படின்ற மாதிரி நிறைய ஐடியா இருக்கணும். இப்போ வீடு பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எந்த இடத்துல லேண்ட் வாங்க போகிறோம், நான் எப்படி வீடு கட்ட போகிறேன், அதுக்கு எத்தனை பிஹெச்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்ஜினியர் போய் பார்க்கணும், ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணணும், அவங்க இந்த ஐடியா எல்லாமே உங்ககிட்ட காட்டணும், பேஸ்மெண்ட் போடணும், அதுக்கப்புறம் வீடு பில்ட் பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும், இது மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம கான்சியஸ்க்குமே கோல் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு புரியாது. என்ன ரீசன் நான் ஆல்ரெடி சொன்னேன் அவங்ககிட்ட. ஏன்னா எனக்கு இப்போ ஒரு 25 வயசு அப்படின்னா என்னோட 25 வருஷத்தோட லிமிட்டட் பிலீஃப்ஸ் எனக்கு ஒரு
கான்சியஸ்ல வந்து ஒரு சிஸ்டம்மை, ஒரு பிலீஃப் சிஸ்டம்மை உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ நான் அந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சு ஒரு புதுசா வந்து என்னோட கோல் இதுதான், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்மளுடைய கான்சியஸ்க்கு வந்து உணர்த்தணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கோல்ல வந்து கன்சிஸ்டன்சியா இருக்க வேண்டியது அவசியம். இதை வந்து நான் கன்சிஸ்டன்சி எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி வந்து உங்க கோலை வந்து ரிமைண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுங்க. இப்போ நான் ஆல்ரெடி சில வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், விஷன் போர்டு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சம்டைம்ஸ் வந்து விஷன் போர்டு ப்ரிப்பேர் பண்ணா கூட அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். அதை வந்து நம்ம டெய்லி பார்ப்போம். நம்மளுக்கு இதுதான் கோலு, இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பார்ப்போம். சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம ரொட்டீன்னாலேயோ இல்லை ப்ராப்ளம்னாலேயோ நம்ம அதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். பட் மோர் ஓவர் நம்ம கான்சியஸ்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக உணர்த்தணும், இது எனக்கு வேணும் அப்படின்றத உணர்த்துறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இல்லை உங்கள் ஃபோனில் வந்து ஒரு அலார்ம் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த டைமில் ஒரு அலார்ம் செட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நைட்டே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் நான் அலார்ம் செட் பண்ணிட்டு என்னோட கோலை வந்து நான் நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்படி ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் வந்து கான்சியஸ்க்கு இதுதான் வேணும் அப்படின்றத நம்ம டெய்லி வந்து தெளிவாக புரிய வைக்கணும். இதுதான் வேணும் அப்படின்றத காமிச்சிட்டே இருக்கும்போது மட்டும்தான் நம்மளும் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியும். பிரபஞ்சமும் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வரும். எப்பவுமே ஒரு கோலை வந்து கான்சியஸ்க்கு இன்னும் தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கான்சியஸ் கொடுக்கும்போது அதோட சேஞ்சஸே வேற. இப்போ வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஷோரூம் போய் பாருங்க. என் கையில் வந்து காசே இல்லை, நான் போய் ஷோரூம் பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு ஷோரூம் போயிட்டு அந்த கார் எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்க, எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்க, அதை தொட்டு ஃபீல் பண்ணுங்க. இந்த கார் என் லைஃப்ல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுங்க. இல்லை ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட லேண்ட் போய் பாருங்க. நிறைய லேண்ட் இருக்கு, நிறைய ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் போய் மீட் பண்ணுங்க. ஜஸ்ட் மீட் பண்ணுங்க, போயிட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லலை, ஜஸ்ட் மீட் பண்ணுங்க. நிறைய வீடு வந்து இப்போ பில் பண்ணியே விற்கிறாங்க. அந்த வீடை போய் ஜஸ்ட் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு வீடு எப்படி கட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்ம கான்சியஸ்க்கு வந்து இதுதான் வேணும், எனக்கு இந்த கார் வேணும், எனக்கு இந்த வீடு வேணும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம காமிச்சிருவோம். அதை காமிக்கும் போது நம்ம லைஃப்ல வந்து இந்த மாற்றங்களை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கான்சியஸ் கிட்ட காட்டும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம லைஃப்ல கொண்டு வரும். ஸோ நம்ம வெறுமனே ஒரு கோல்னு வச்சுட்டு எதுவுமே பண்ணலை அப்படின்னும் போது அது கிடைக்கிறதுக்கு உண்டான ஸ்பேன் டைம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் அதை நான் சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணி கூட கேட்டுக்கலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து நீங்கள் ஒரு கோர்ஸாக அவைல் பண்ணி லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நம்மக்கிட்ட லைஃப் கோச்சிங் அவைலபிள் இருக்குது, அதுவுமே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து நான் அந்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா என்கொயரி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.